இன்றைக்கி வந்து பிடிக்கரணை காரக்குழம்புப்பா. பச்சை மொச்சை பிடிக்கரணை அரிஞ்சு வச்சுருக்கேன், வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பாருங்கள், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், சீரகம், கடுகு போட்டு பொரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு சிவக்க வைக்கிறோம். இதோடவே நம்ம வடகமும் போடுறோம்ப்பா. அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. அந்த பருப்புங்க செவக்கும் போது இந்த வடகமும் செவந்துடும். தாளிப்பு வடகம். குழம்பு வந்து சும்மா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு. இந்த வடகம் வாசனை, இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் வாசனை இதெல்லாம் சேர்ந்து பாருங்கள். வடகம் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிச்சு, பருப்புங்களும் செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தை போடலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். வெங்காயம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தக்காளியை போட்டுடலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் போட்டுருவேன். அதுக்கு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டுடுவேன். உப்பு போட்டு சிம்மில் போட்டோம்னா நல்லா கரைஞ்சி வெந்துடும். பாருங்கள், சிம்மில் போட்டு ஒரு தட்டை போட்டு கவுத்துட்டோம்னா அந்த உப்பு போட்ட அந்த வேர்வை தண்ணி விட்டு நல்லா குழஞ்சி வெந்துடும் இது. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுடலாம், மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் என்னென்னப்பா, எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போது ரொம்ப வயிறு அல்சர் பிரச்சனைன்றதால ஃபுல்லாக மிளகுத்தூள் போட்டு தான்ப்பா அரைக்கிறேன். அந்த கலருக்காக நான் என்ன பண்ணுறேன், காஷ்மீரி சில்லி ஒரு 100 கிராம் போட்டேன். இந்த மாதிரி போட்டு அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டேன். அந்த வயிறு அல்சரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக 1/2 கிலோ, 200 மிளகு, அப்புறமா வந்து ஒரு 100 காஷ்மீரி சில்லி, துவரம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், இட்லி அரிசி கொஞ்சம், மஞ்சள் ஒரு 100, எல்லாத்தையும் மஞ்சள்லாம் அப்படியே போட்டுட்டு இதெல்லாம் வறுத்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து 1 கிலோ ஆகிடும். 1/2 கிலோ தனியாவுக்கு மீதி எல்லாம் போடும் பொழுது அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் இந்த மொச்சை கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நம்ம புளியை ஊற்றி அந்த கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பிடிக்கரணையை போட்டுடலாம் அதில். அதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி வடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிடலாம் அந்த குழம்புல. நான் வந்து வெல்லம்லாம் போட மாட்டேன்ப்பா குழம்புக்கு. அப்படியே தான் இந்த புளிப்பு காரத்தோடு தான் சாப்பிட்றது. அது அப்படியே பழகிடுச்சு. நல்லாவே இருக்கும். அந்த வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள், அதில் ஒரு ஸ்வீட்னஸ் கிடச்சிடும் நமக்கு. அதனால் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் குறைச்சல தான் விடுவேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடலெண்ணெய் போட்டு தாளித்து விட்ருவேன். சூப்பராக இருக்கும் குழம்பு. இது நல்லா சுண்டட்டும், நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு சப்பு சப்புன்னு ஒரு பொரியல் வேணுன்றதுனால ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல்ப்பா. பீன்ஸு, கேரட்டு, இந்த கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டு தேங்காய்ப்பா. இதை நான் திருவ மாட்டேன், டிம்டிப்பில் போட்டு ஒரு துருவுன மாதிரி எடுத்துகிட்டு இதை பொரியலில் போட்டுவிடுவேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு பொரிட்டோன்னு இந்த பொரியலை நம்ம தாளிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. இதுக்கு அந்த நிறைய தேடவே வேண்டாம். அந்த மாதிரி காரமும் ரொம்ப சுள்ளுன்னு இல்லாமல் திட்டமாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த பொரியல். நீங்களும் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு சாதத்துக்கு கொடுக்கணுன்னா ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கா பண்ணி அதில் பசைஞ்சு சாதம், காய் சாதமாக கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. பொரியல் தொட்டுக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி சப்பு சப்புன்னு செஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 துண்டு பெருங்காயம்,
கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு. அது என்னவோ பழக்கமாகிடுச்சுப்பா எனக்கு. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடாத எதுக்குமே செய்கிறதில்ல, அப்படியே பழகிடுச்சு. இந்த பருப்புங்களும் சவந்துடுச்சு. இந்த பெருங்காயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிச்சு பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ காய் வேகும்போதே நல்லா அப்படியே கரைஞ்சி கொடுத்துரும். உடம்புக்கும் நல்லது. நம்ம கேரட் வந்து எப்போவுமே இந்த மணலுக்கு வேணுவாங்க, அதனால் கேரட்டுக்கு பீன்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருங்காயம் போடுறது தான் நல்லது. கேஸ் டபுள் இல்லாமல் நல்லாயிருக்கும். பீன்ஸ்லேயும் கொஞ்சம் வாயு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போல்லாம் நமக்கு நார் பீன்ஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அந்த பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, நமக்கு நார் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பீன்ஸே வரலப்பா, எங்கே பார்த்தாலும் இந்த ஊட்டி பீன்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உடம்புக்கு அது எந்த அளவுக்கு நல்லதுன்னுன்றது எனக்கு தெரியல. பாருங்கள், கொஞ்சம் உப்பு மஞ்சள் இப்படி போட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தட்டை போட்டு கவுத்து மூடிடுவோம்ப்பா. சிம்மில் வச்சேன் ஸ்டவ்வை. பாருங்கள், ஒரு கை தண்ணி, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் காய். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 3/4 பங்கு வெந்தால் கூட போதும் நமக்கு. இப்போது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயை திருவி போட்டு இறக்கிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பொரியல் அப்படியே தண்ணி வடிஞ்சிருச்சு, வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த தேங்காயை பாருங்கள், ஒன்றும் அதிகமாக அப்படியே துருவி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாவும் தேங்காவும். இதை போட்டு கிளறி நிறுத்திட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும்பா இந்த பொரியல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காய் வேகணும்னு இல்லை, கொஞ்சம் 3/4 பங்கு வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பொரியலும் ரெடி, குழம்பும் ரெடி. பாருங்கள், சூப்பராக அப்படியே சுண்டி வந்துடும்பா. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. பிடிக்கிறன பச்சை மொச்சை குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல், சாமை அரிசி சாதம் இன்னைக்கு. சாமை அரிசி அது வேகுது, அதுக்கப்புறம் தயிர். இவ்வளோதான்ப்பா இன்றைய சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.